ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அதாவது பிரெக்னன்சில வரக்கூடிய டயபெட்டிஸ் வந்த உடனே டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? சுகரை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. உங்கள ஹை ரிஸ்க் கேட்டகரியில போட்டு எக்ஸ்ட்ரா டாக்டர் விசிட் குடுத்து, கன்சல்டேஷன், க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணி நல்லபடியா டெலிவரி ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. டாக்டரும் ஹாப்பி, ஃபேமிலி ஹாப்பி, உங்களுக்கு ரிலீஃப். ஆனா, அதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ட்ரூத்த யாருமே சொல்றதில்ல. ஏசியன் வுமன்ஸு 4 பேர்ல 2 பேருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வித்தின் 5 இயர்ஸ்ல டைப் 2 டயபெட்டிஸா அது மாறுறதற்கான சான்ஸு ரொம்பவே அதிகம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் பட்டன அமுக்க மறக்காதீங்க. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் என்னன்னு ஒரு இமேஜ் வச்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க பான்கிரியாஸ் ஒரு என்ஜின். நார்மலா இந்த என்ஜின் வந்து ஸ்மூத்தாவே ரன் ஆகும். பிரெக்னன்சில என்ன ஆகுதுன்னா, இது லோட் அதிகமாகுது. இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த பான்கிரியாஸ்ல பிளசண்டா ஹார்மோன்ஸ் ஹெச்பிஎல், கார்டிசோல், ஈஸ்ட்ரோஜன் இது எல்லாமே சேர்ந்து இந்த பான்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ஜினை பிளாக் பண்ணிடுது. இதனால இன்சுலின் வந்து ரெசிஸ்ட் ஆகும். பான்கிரியாஸ் பேனிக் ஆகுது. மேக்சிமம் ஓவர்லோடில் ரன் ஆகுது. 9 மந்த்ஸ் நான் ஸ்டாப்பாக ஓவர் டைம் ரன் ஆனதுக்கப்புறம் பேபி பிறந்ததும் ஹார்மோன்ஸ் லெவல் எல்லாமே போயிடும். லோடு கம்மியாகும். சுகர் லெவல் நார்மல் ஆகிருது. ஆனால் இந்த என்ஜினில் ஏற்பட்ட டேமேஜுங்கிறது போகவே இல்லை. அந்த டேமேஜ்ட் என்ஜினை வச்சுக்கிட்டு சேம் ஃபுட்டு அல்லைன்னா அளவுக்கு அதிகமாகவே சாப்பிட்றோம். ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் கம்மியாகவே இருக்குது. தூக்கம் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் போயிட்டு இருக்கும்போது 5 இயர்ஸுக்குள்ள டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அந்த என்ஜினை மீண்டும் மீண்டும் டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. பெரும்பாலான பெண்கள் டைப் 2 டயபெட்டிஸுக்கு நேராக போகிறதுக்கான 3 முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம் ஃபீட் பண்ணணும், டெலிவரியில் பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி எண்ணங்களை வச்சுட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க. அதனால தேவையில்லாம கேலரி பாடியில் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. பாடிக்கு ஒர்க் லோட் அதிகமாகுது. இதனால இந்த பான்கிரியாஸ்ங்கிற என்ஜின் சைலண்டா பாடிக்குள்ளாடி ஒவ்வொரு வாரமா, மாச கணக்குல, வருஷ கணக்குல சைலண்டா டேமேஜ் ஆயிட்டே இருக்குது. இது உங்களுக்கு தெரியாது. எந்த சிம்டம்ஸும் இருக்கிறதில்ல. வார்னிங் சைன்ஸ் இருக்கிறதில்ல. 2வது காரணம் மூமெண்ட். ஃபிசிக்கல் மூமெண்ட்டு கம்ப்ளீட்லி வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதுலயும் சிசேரியன் ஆன மதர்ஸ் வந்து ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் ரொம்பவே கம்மி பண்றாங்க. எக்ஸசைஸை பத்தி யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. இதனால மசில்ஸ்ல மூமெண்ட் இல்லைன்னா இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி ட்ராப் ஆகும். பிளட் சுகர் மசிலுக்கு போகாது. லிவர்ல ஃபேட்டா ஸ்டோர் ஆகுது. 3வது ஸ்லீப். ஸ்லீப் கம்மியாகும்போது, டிஸ்டர்ப் ஆகும்போது கார்டிசோல் லெவல் அதிகமாகுது. அதனால வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. உடம்பு ஒவ்வொரு டெய்லியும் ஸ்லோலி டைப் 2 டயபெட்டிஸை நோக்கி போயிட்டே இருக்கு சைலண்டா. இந்த டேஞ்சரஸ் வந்து ஸ்லோலி நடந்துட்டே இருக்கு. டாக்டர்ஸ்ட்ட ஃபாலோ பண்றதும் இல்லை. டெலிவரிக்கு 6 வாரத்துக்கு அப்புறமா கண்டிப்பா ஃபாலோ அப் பண்ணி நீங்க ஓஜிடிடி பிளட் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். 5 இயர்ஸ் ஆகும்போது டயர்ட் ஆகுது, தாகமா இருக்கு, வெயிட் அதிகமா இருக்கு. டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது டைப் 2 டயபெட்டிஸ். அப்போ டேமேஜ் ஆல்ரெடி ஆயிருக்கும். நாம அந்த டைம்ல இத ரெடியூஸ் பண்ணுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். என் அப்பாவுக்கு டைப் 2 டயபெட்டிஸ். என்னோட செகண்ட் பிரெக்னன்சில ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்துச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, நானும் அந்த 50%ல இருக்கணும். நான் இல்ல. என்னோட HbA1c ரிப்போர்ட்டு பெர்ஃபெக்ட்டா நார்மல் ரேஞ்சில இருக்குது.
நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணல. ஃபேன்சியா எதுவும் பண்ணல. 6 வீக்ஸ் போஸ்ட்பார்ட்டத்துக்கு அப்புறமா ஓஜிடிடிங்கிற பிளட் டெஸ்ட் பண்ணி ஃபாலோ அப் பண்றது. பேஸ்லைன தெரிஞ்சுக்கிறது. பிளட் சுகர் லெவல்ல எங்க நாம இருக்கிறோம். பேஸ்லைன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தான் நாம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸியாகும். டயட்ல கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணணும். புரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதிகமா எடுத்துக்கணும். தால், எக், சிக்கன், பன்னீர் இந்த மாதிரியான பொருட்கள அதிகமா எடுத்துக்கணும். ரைஸ், ரொட்டி இந்த மாரி பொருட்கள் எல்லாம் வந்து கம்மியா எடுத்துக்கணும். செகண்டு, நீங்க ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 30 டூ 45 மினிட்ஸு வாக்கிங்கா இருக்கலாம், ரன்னிங்கா இருக்கலாம், ஸ்கிப்பிங்கா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில வந்து எக்ஸர்சைஸ் பண்ணணும். தேர்ட் என்னன்னா, ஆனுவல் HbA1c பண்ணணும். அது ஒரு பிளட் சுகர் டெஸ்ட்டு. இது நம்பர் வச்சுட்டு நம்ம வந்து பார்டர் லைன்ல இருக்கிறோமா, ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறோமா, எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோங்கிறத கண்டுபிடிச்சா, அத நம்ம ஒர்க் பண்றதும், அதற்கான ப்ரிவென்ஷன் எடுக்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட்டான ட்ரூத் சொல்றேன். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு விண்டோ பீரியட் இருக்கு. அது வந்து 5 இயர்ஸ். அந்த விண்டோ 5 இயர்ஸ்ல லைஃப் ஸ்டைல் லாக் பண்ணா பான்கிரியாஸ் வந்து ரிக்கவர் பண்ணலாம். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி திருப்பலாம். டைப் 2 பிரிவென்ட் பண்ணலாம். அந்த விண்டோ க்ளோஸ் ஆனா கேம் மாறுது. இப்போ எங்க இருக்கீங்க? ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் டெலிவர் பண்ணி 1 வருஷம் ஆகுதா? 2 வருஷம் ஆகுதா? உங்களுக்கு இன்னும் ரொம்பவே டைம் இருக்கு. ஆனா, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்தது உங்க தப்பில்ல. ஆனா, டைப் 2 டயபெட்டிஸ் வருதுன்னா, அது உங்களோட டிசிஷன்ஸ். இந்த வீடியோவ இப்பவே ஷேர் பண்ணுங்க. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து டெலிவரி பண்ண உங்க ஃப்ரெண்டுக்கு, சிஸ்டருக்கு, உங்க கசின்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த முறை இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸோட உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை பாய்.